விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய எந்த ஒரு காரியமும் ஒருமுறைக்கு பலமுறை முயற்சி செய்த பிறகே முடியும். எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கைத் துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனையை கேட்டுச் செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளைச் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். ஆனால் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். நண்பர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தாய்மாமன் வழி உறவுகளால் சில தர்மசங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் மாதம் வரை 4ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லதல்ல. குறிப்பாக மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மூளை அல்லது தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜனவரி முதல் மார்ச் வரை அங்கு தங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மார்ச் மாதத்திற்கு பின் வரும் காலம் பழைய நோய்களை நீக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ஆனால் மே மாதம் முதல் ராகு 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கும். இதன் மூலம் சில பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் புதிய பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பும் உள்ளது. ஆரோக்கியத்தின் பார்வையில் விருச்சிக ராசி பலன் 2025ஆம் ஆண்டு கலவையாக இருக்கலாம். இந்த ஆண்டு நம் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வயிறு, தலைவலி, முதுகு வலி மற்றும் மார்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது. 6ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த வருடம் சில சமயங்களில் நல்ல பலன்களையும் மற்ற நேரங்களில் பலவீனமான பலன்களையும் தரலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பார்வை 6ஆம் வீட்டில் இருக்கும். அதனால் வேலை சம்பந்தமாக சில அதிருப்திகள் மனதில் இருக்கக்கூடும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் நிலை மாறுவதால் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்தியாக இருக்கலாம் அல்லது பெரிய அளவில் நன்றாக உணரலாம். மே மாதத்தின் மத்தியில் குரு லாப வீட்டை பார்த்து நல்ல பலன்களை கொடுத்துப் பெற முயற்சிப்பார். இந்த வழியில் நீங்கள் மே மாதம் வரை வேலையில் தொடர்ந்து சாதனைகளை பெறுவீர்கள். ஆனால் மார்ச் வரை நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதேசமயம் மார்ச் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை நீங்கள் மாற்றங்களைச் செய்தால் மிகவும் நல்லது மற்றும் சாதகமாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நிலைமைகள் சற்று கடினமாக இருக்கலாம். இருப்பினும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது தொலைதூரத்தில் வேலை செய்ய விரும்புபவர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு 7வது வீட்டில் பெயர்ச்சிப்பது வியாபாரத்தில் நல்ல பலன்களைத் தரும். இந்த காலம் புதிய வணிகம் அல்லது வணிகம் தொடர்பான புதிய சோதனைகளுக்கு நல்லதாக கருதப்படும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 8வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். ராகு 4ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். கேது 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். விருச்சிக ராசி பலன் 2025 புதிய வணிக முடிவுகளுக்கு நல்லதாக கருதப்படாது. உங்கள் பகுதியில் உள்ள மூத்தவர்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். உங்கள் துறையில் மூத்த நபர் ஒருவர் உங்களுடன் தொடர்பில் இருந்தால் அவருடன் முழு மரியாதையுடன் இணைந்திருங்கள். எதிர்ப்பு தெரிவிப்பதையோ அல்லது கலகம் செய்வதையோ விடுத்து அவரை மகிழ்விக்க வேண்டிய தேவை ஏற்படும். அவரை தொடர்ந்து மதிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். உங்கள் அனுபவம் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது.
உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் பெயர்ச்சி பார்த்தால் ஆண்டின் பெரும்பகுதிக்கு புதன் நல்ல பலனைத் தர முயற்சி செய்கிறார். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் பணவீட்டின் அதிபதியான குரு லாப வீடாக இருப்பதால் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவது மட்டுமல்லாமல் வருமானத்தில் பெரும் பகுதியையும் சேமிக்க முடியும். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வருமானத்தில் சிறிது மந்தநிலை காணப்படும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செல்வ வீட்டிற்கு அதிபதியான குரு செல்வ வீட்டை பார்ப்பார். அத்தகைய சூழ்நிலையில் குரு சேமிப்பு அல்லது சேமித்த பணத்தின் அடிப்படையில் சாதகமான முடிவுகளைத் தருவார். ஆனால் வருமானத்தின் அடிப்படையில் உதவ முடியாது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான நேரம் வருமானத்தின் பார்வையில் மிகவும் நல்லது. எனவே பிந்தைய காலம் வருமான பார்வையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் சேமிப்பு பார்வையில் நன்றாக இருக்கும். காதல் வாழ்க்கை காதல் உறவுகளின் அடிப்படையில் சில நல்ல மற்றும் சில பலவீனமான முடிவுகளைத் தரக்கூடும். மே மாதத்திற்குப் பிறகு 5ஆம் வீட்டில் இருந்து ராகு கேதுவின் தாக்கம் முடிவடையும். காதல் உறவுகளைப் பற்றிய உங்கள் கண்ணோட்டம் சிறப்பாகவும் உண்மையாகவும் மாறும். ஆனால் மார்ச் மாதத்தில் இருந்து சனி 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது காதல் உறவுகளில் சில அக்கறையற்ற தன்மையை கொடுக்கும். உண்மையிலேயே நேசிக்கும் மக்களுக்கும் சனி உதவியாக இருக்கும். உங்கள் காதல் உண்மையானதாக இருந்தால் நீங்கள் ஒருவரையொருவர் விரும்புகிறீர்கள். எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம். உங்கள் காதல் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருந்தால் சனியின் இந்த பெயர்ச்சி உங்கள் காதல் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு இந்த விஷயத்தில் நல்ல உதவியாக இருக்கும். குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் நல்ல பலனைத் தருவதாகத் தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7வது வீட்டில் இருக்கிறார். காதல் திருமணத்தை விரும்பும் உண்மையான காதலர்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் உதவும். அதாவது காதல் திருமணத்திற்கு குரு உதவியாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு முடிவுகள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம். ஆண்டின் முதல் பாதியில் திருமண செயல்முறையை முடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆண்டின் முதல் பகுதி திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களிலும் சிறந்த முடிவுகளைத் தரும். குரு 8வது வீட்டிலும் சனி 7வது வீட்டிலும் இருப்பார். எனவே சில முரண்பாடுகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்க முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். விருச்சிக ராசியினருக்கு குடும்ப விஷயங்களில் ஆண்டின் முதல் பகுதி சிறப்பாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு நல்ல நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் சம்மதம் கொடுத்து உறவுகளை சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவும். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு 8வது வீட்டிற்குச் செல்வதால் ஓரளவு பலவீனமாகிவிடும். இருப்பினும் குரு 2வது வீட்டையும் 4வது வீட்டையும் பார்க்கிறார். ஆனால் பலவீனமாக இருப்பதால் முந்தைய அதே முடிவுகளை கொடுக்க முடியாமல் போகலாம். மார்ச் மாதம் முதல் சனியின் பார்வை 2ஆம் வீட்டின் மீது விழ ஆரம்பிக்கும். சில குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்றத்தாழ்வு மற்றும் அதிருப்தி காணப்படலாம். இல்லற வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த ஆண்டு இல்லற வாழ்வில் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களை காணலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் 4ஆம் வீட்டில் இருந்து விலகும். மே மாதம் முதல் ராகுவின் தாக்கம் 4ஆம் வீட்டில் தொடங்கும். ஆனால் பழைய பிரச்சினைகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். விருச்சிக ராசி பலன் 2025 படி மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குருவின் செல்வாக்கு 4வது வீட்டில் இருக்கும். ஆண்டின் முதல் பாதி குடும்ப விஷயங்களுக்கு சிறப்பாக இருப்பதைக் காண்கிறோம். ஆண்டின் 2ஆம் பாதி வீட்டு விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி. பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மை தரும்.